எல்லாருக்கும் வணக்கம். இந்த அமர்வில் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவருடைய படைப்புகள், படைப்பு பயணம் இதை மையப்படுத்தி பேச போகிறோம். இப்போ அறிமுகப்படுத்தும் போது அழகிய பெரியவன் அவர்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் சொன்னாங்க. 1990களுடைய இறுதியில் அவர் சிறுகதைகள் எழுதத் தொடங்கி கவிதை, சிறுகதை இவற்றை எழுதத் தொடங்கினார். அதற்கப்புறம் அவர் நாவல்களுக்கு வந்தார். தகப்பன் கொடி என்ற நாவலை 2002 நினைக்கிறேன் அந்த நாவல் வந்தது. அதற்கப்புறம் வள்ளிசை என்று ஒரு நாவல், யாம் சில அரிசி வேண்டினோம்னு ஒரு நாவல், சின்ன குடை, 4 நாவல் அவர் எழுதியிருக்கார். இந்த 4 நாவல்களும் இப்போ சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி அந்த சமயத்தில் நீலம் பதிப்பகம் வெளியீடுகளாக 4 நாவல்களுமே வந்தன. அவருடைய ஒட்டுமொத்த சிறுகதை தொகுப்பும் வெளியாகி இருக்கிறது. அப்புறம் நிறைய அவர் கட்டுரைகளும் எழுதக்கூடியவர். கட்டுரை தொகுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுப்புகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து இலக்கியத்துறையில் படைப்பில் இயங்கி கொண்டு வரக்கூடியவர். நிறைய அவருக்கு விருதுகளும் பரிசுகளும் கிடைத்திருக்கின்றன. தமிழ்நாடு அரசு விருதினை அவருடைய 2 நூல்களுக்கு 2 வருஷம் அவர் பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டு கலைஞர் பொற்கிழி விருது அவருக்கு கிடைத்தது. இன்னும் நிறைய விருதுகள் அவர் பெற்றிருக்கிறார். அப்புறம் நல்ல மேடை பேச்சாளர் அவர். அரசியல் அதே போல் அரசியல்லையும் தனக்குன்னு தனியான நிலைப்பாடுகள் கொண்ட ஒரு சுய பார்வை கொண்டு இயங்கக்கூடியவர். அவருடைய படைப்புகள் அவர் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருபவன். அவருடைய படைப்புகள் உடைய மையம் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்தல் அப்படிங்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்தலில் அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, ஒரு படைப்பாளராக வெறுமனே ஒடுக்குமுறைகளை சொல்வது மட்டுமல்ல, ஒடுக்குமுறைக்கான அதற்கு எதிர்வினையாக வரக்கூடிய எதிர்ப்புகளையும் அவர் தொடர்ந்து பதிவு செய்யக்கூடியவர். அவருடைய படைப்புகள் எல்லாத்துலேயுமே அதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாவலை பற்றி சொல்லும்போது கூட நான் அதை சொல்கிறேன். பொதுவாக ஒடுக்குமுறை வடிவம் பார்த்திங்கன்னா காலத்துக்கேற்ப மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்னால் இருந்த மாதிரியான ஜாதிய ஒடுக்குமுறையோ அல்லது ஜெண்டர் ஒடுக்குமுறையோ அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வேறொரு மாற்றம் அடைந்திருக்கிறத பார்க்கலாம். ஒடுக்குமுறை இல்லாமல் போயிடலை, ஆனால் அதனுடைய வடிவங்கள் மாறி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அதுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய மென்மைத்தன்மை இதெல்லாம் இருக்குது. அதே போல் அப்படி அது மாறும்போது அதற்கான எதிர்ப்பும் அந்த மாதிரி சின்ன சின்ன வடிவங்களில் வேறு வகையில் வெளிப்படும் என்பதையும் அவருடைய படைப்புகளில் அவர் முன்வைக்கக்கூடியவர். நிறைய அருமையான கதைகள்லாம் எழுதியிருக்கார். சிறுகதைகள் அவர் அவருடைய கதைகள், பல கதைகளை சொல்லலாம். பொற்கொடியின் சிறகுகள்னு ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணை பற்றியான ஒரு கதை. அந்த பெண்ணை வீட்டார் எப்படி பார்க்குறாங்க, தாய் எப்படி பார்க்கிறா என்பதையெல்லாம் சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு 3 சக்கர நாற்காலி அந்த வண்டி அந்த பெண்ணுக்கு வழங்குவாங்க. ஒரு அரசு வழங்கக்கூடிய நல உதவி திட்டத்தில் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். ஆனால் அது அரசு கொடுக்கும்போது அந்த வண்டியினுடைய சக்கரத்தில் காற்று கூட இருக்காது, தள்ளிக்கிட்டு போகக்கூட முடியாது. அந்த மாதிரியான அந்த சிரமங்களை எல்லாம் சொல்லுவார். ஆனால் அதல்ல கதை. அரசு இப்படி செஞ்சுருக்குது, அரசு கொடுத்தாலும் கூட இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறதல்ல. அதை தாண்டி அதற்கப்புறம் அந்த வண்டி எப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு சிறகு தரக்கூடியதாக மாறுது என்பதைத்தான் அந்த கதையில் சொல்லியிருப்பார். எனக்கு அந்த கதையை படிக்கும்போதெல்லாம் திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் வசந்தி தேவி அவர்கள் துணைவேந்தராக இருந்தபோது அங்கே இருந்த கல்லூரி மாணவிகளுக்கு, கிராமத்து பெண்களுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை ஒரு இயக்கமாக பல்கலைக்கழகம் சார்பில் ஒரு இயக்கமாக எடுத்து பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க அதை பற்றி சொல்லும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட உடனே அந்த பெண்களுக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை வந்தது, அவர்கள் எப்படி வெளி உலகத்தை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அதில் மாற்றம் வந்ததுங்கிறத பற்றி பேசுவாங்க. எனக்கு இந்த பொற்கொடியின் சிறகுகள்ங்கிறதும் அந்த மாதிரியான ஒன்று தான். அந்த 3 சக்கர வண்டி கிடைச்ச உடனே அந்த பெண்ணுக்கு யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்கு சிறகு முளைத்தது போல தான். அந்த மாதிரியான ஒரு முடிவோடு அந்த கதை அற்புதமாக அமைந்த ஒரு கதை.
அதனால் இந்த மாதிரி என்னென்ன வகையாக மனிதர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மன உணர்வுகளை, அதிலிருந்து அவர்கள் அதை கடந்து வருவதற்கான சின்ன சின்ன எதிர்ப்பு உணர்வுகளை, மீறல்களை இவற்றையெல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர். அவர்கிட்ட உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அவரிடம் சில கேள்விகள் கேட்கிறேன், அதை ஒட்டி அவர் பேசுவார். முதல்ல நான் அவருடைய பேர்லேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். இப்போ கூட நாங்கள் உள்ளே வரும்போது ஒருத்தங்க வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க, ஒரு வாசகர் வந்து பேசினாங்க. அப்போ உங்கள் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப அழகான பேர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினாங்க. அழகிய பெரியவன் அவருடைய புனை பெயர், அது அரவிந்தன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். 2 பெயருமே அதனுடைய பின்னணியில் ஒரு இலக்கியத்தன்மை வந்து இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் சொல்ல தொடங்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மிக குறிப்பாக ஹிண்டு லிட்டில் முதன்முறையாக நான் பங்கெடுக்கிறேன். அது பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அதிலும் குறிப்பாக அதோட பெரிய மகிழ்ச்சி இந்த மேடையை நான் பெருமாள் முருகன் தோழரோட பகிர்ந்து கொள்வது. உறுதியாக சொல்கிறேன், இந்தியாவிற்கு அவரால் ஒரு சர்வதேச இலக்கிய விருதை மிக விரைவில் பெற்றுத்தர முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய ஒரு மக்களுடைய எழுத்து, மொழி, வாழ்க்கை என்பதனுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் முருகன் தோழரோட எனக்கு மிக நீண்டகால நட்பு எனக்கு உண்டு. நண்பர்களே, எனக்கு சொந்த பெயர் அரவிந்தன். பார்த்தசாரதி எழுதிய குறிஞ்சி மலர்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலை படித்து விட்டு என்னுடைய மாமா அந்த பெயரை எனக்கு வச்சிருக்காரு. ஒரு நாவலுடைய கதாநாயகன் பெயரை கொண்ட ஒருவனே பிற்காலத்தில் எழுத வருவது என்பது அது ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக தான் வந்து எனக்கு தோணுச்சு. அழகிய பெரியவன் அப்படின்னு சொல்கிறது வேற ஒரு பெயரை வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா உலகத்தில் வேற எங்கேயுமே இப்படியான ஒரு வழக்கம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எழுதுகிறவர்கள் இன்னொரு பெயரை வைத்துக்கொள்வது என்கின்ற ஒன்று இந்தியாவில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பழக்கம், இந்த சிந்தனை என்பது இடதுசாரி எழுத்தாளர்களிடம் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா காவல்துறையினுடைய அச்சுறுத்தல், அப்புறமா அவர்களால் இயல்பாக மக்களிடையே ஊடுருவி வேலை செய்வதற்கான ஒரு தேவை, அதை கருதி அதை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆந்திராவில் நங்கமுனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய சொந்த பெயர் வேற. அங்கே அப்படி பல வகையான பெயர்களை வச்சுப்பாங்க. எனக்கும் அப்படி தோணுச்சு, வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பெயர் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக தோன்றியது. ஒரு கல்வெட்டு செய்தியை நான் பார்த்தேன், அதில் அழகிய பெரியவன் இருக்கவே இதை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா குடும்பத்துக்கு நான் மூத்தவன், அதனால் இதை வச்சுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நண்பர்களே, அப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் இந்தியாவில் பெயர் என்பது வெறும் பெயர் அல்ல. அது என்ன கேட்டால் ஒரு டேக். அது சொசைட்டியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டேக். இந்தியன் சொசைட்டியில் இன்னும் நான் கொஞ்சம் மேலே போய் சொல்கிறதா இருந்தால் இட்ஸ் அ பாஸ்வேர்டு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் என்ன கேஸ்ட்டு, நீங்கள் என்ன சப்காஸ்ட், என்ன உங்களுடைய கோத்திரம், என்ன நீங்கள் என்ன மதத்தை, நீங்கள் அதுலேயும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்ன, அதை நீங்கள் எதை பின்பற்றுறீங்க, எல்லாத்தையுமே அந்த பெயரை வச்சு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அப்படியான ஒரு பெயர் வைக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனில் இங்கே நிறைய பேருடைய பெயர் வந்து சாதியாக தான் அறியப்படுது. சொந்த பெயரே வந்து அறியப்படுறது கிடையாது. நீங்கள் வந்து சச்சின் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. டெண்டுல்கர்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். மோகன்தாஸ் அப்படின்னு சொன்னால் தெரியாது. கரம்சந்த்னா தெரியாது. காந்தி அப்படின்னா தான் தெரியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கலான ஒரு விஷயமாக அது உள்ளே இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தான் நான் இந்த பெயரை வச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் எல்லாரும் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் டு ஆல். சரி, அடுத்து இவர் அழகிய பெரியவன் ஒரு தமிழ் சூழலில் ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டது, அடையாளம் காணப்பட்டதுங்கிறது 1998 கணையாழி குறுநாவல் போட்டியில் அவருடைய மிக முக்கியமான ஒரு குறுநாவல் பரிசு பெற்றது. அந்த இதழில் அது வெளியாயிற்று. தீட்டு அப்படிங்கிறது அந்த குறுநாவலுடைய தலைப்பு. அது வந்து ஒரு மிகப்பெரிய அவருக்கு அடையாளத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லை,
அவர் வசிக்கக்கூடிய பழைய வடார்காடு மாவட்டம்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை அந்த அந்த மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும், தோல் தொழிற்சாலை அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த பகுதியினுடைய வாழ்க்கை அதை வந்து ஒரு காத்திரமாக அந்த படைப்பு வந்து வெளியில் கொண்டு வந்தது. அது அந்த அடிப்படையில் அந்த நாவல் உருவானது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது. என்னுடைய கல்லூரி படிப்பு வேலூரில் இருந்தது. வேலூர் உங்களுக்கு தெரியும், வடார்காடு மாவட்டம், ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்தினுடைய தலைநகரம். அங்கே நான் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு எஸ்சி ஹாஸ்டலில் தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இரவு நேரத்தில் ஒரு ரூமில் வந்து 10 பேர் அல்லது 12 பேர் இருப்போம். எங்களுக்கு வந்து அந்த பெட்டிகளை வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்போ நாங்கள் படிக்கிறதுக்கு வி யூஸ் டு கோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டோன்மெண்ட்டுக்கு நாங்கள் அங்கே படிக்க போவோம். மிட் நைட் வரைக்கும் அங்கே படிச்சுட்டு இருப்போம். அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே நிறைய பாலுறவு தொழிலாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க எங்களோட வந்து பேசுவாங்க. என்னென்னா, சில பேர் ஆங்கிலத்தில் பேசி நான் வந்து கேட்டிருக்கிறேன். வந்து தோள் மேலே கை போட்டுட்டு பேசுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எங்கேருந்தோ வந்திருக்கிறாங்க அவங்க. அப்போ நான் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது 97 கணையாழியில் அது வந்து வருது. அப்போ எனக்கு முதல்ல தோணுந்து அந்த கதையை எழுதணும். அது வந்து மண்டையில் உட்காந்து அரிசி பண்ணிகிட்டே இருந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் நடு ராத்திரி 1 மணிக்கு எழுந்து உட்காந்து நான் அதனுடைய ஒரு நடுவில் இருக்கிற ஒரு சாப்டரை வந்து நான் எழுத தொடங்குறேன். காமாட்சி அதில் இருக்கக்கூடிய ஒரு அந்த முதன்மை பாத்திரம், அவங்கள நான் எங்கள் ஊர் பக்கம் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. அங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் வந்து இந்த கதையை எழுதுனேன். இதை பற்றி ஒரு ஸ்டோரி கூட வந்து விஜய் டிவியில் தனியாக பண்ணாங்க. நான் எழுதிய போது இருந்த கண்டோன்மெண்ட்டினுடைய நிலை என்ன, இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி. என்னுடைய முதல் கதாநாயகியே ஒரு பாலுறவு தொழிலாளி தான். இந்த இந்த சமூகத்தில் சொல்லப்படாதவைகள், பார்க்கப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நம்ம அதை தான் பார்க்கணும், அதை தான் சொல்லணும். ஆனால் சில இலக்கண அல்லது நம்முடைய பார்வை சார்ந்த, மரபார்ந்த பார்வை என்று சொல்லக்கூடிய அதை சார்ந்த அந்த கட்டுப்பெட்டி தனங்களால் அதை நம்ம பார்க்காமையே போயிடும். கிரே ஏரியாஸ் அல்லது பிளாக் ஏரியாஸ். ஸோ அதை வந்து நான் எழுதணுன்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கண்டோன்மெண்ட்ஸ் வந்து எப்படி உருவானது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா முதல்ல ஒரு இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே வந்த பிறகு ஒரு போர் நடக்கிறது. அந்த போரில் அவங்க தோற்று போயிடுறாங்க. பிளாசி போர்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு தான் 1557 மேபி அங்கே அப்போ தான் வந்து அவங்க கொல்கத்தாவில் முதல்ல ஒரு கண்டோன்மெண்ட்டை வந்து தொடங்குறாங்க. கண்டோன்மெண்ட் வந்து ட்ரூப்ஸ்னுடைய செட்டில்மெண்ட்ஸ். ஸோ அதற்கு பிறகு தென்னிந்தியாவில் தொடங்கின முதல் கண்டோன்மெண்ட் வித் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் அந்த ட்ரூப்ஸ் அங்கே தங்கியிருக்கக்கூடிய இடம். அப்போ என்னென்னா, அங்கே ட்ரூப்ஸ் தங்குற இடத்துலையே பாலுறவு தொழிலும் நடந்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய கண்டினியூவேஷனே தான் இன்றைக்கி நிறைய கண்டோன்மெண்ட்ஸில் வந்து அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் எனக்கு பின்னாடி அது தெரிய வந்தது. உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, பெரிய அதிர்வலைகளை ஒரு 90s ஏற்படுத்தின ஒரு கதையாக உறுதியாக என்னால் வந்து ரொம்ப ப்ரைடோட நான் சொல்ல முடியும். அது வந்து தீட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இவர் நாவல் எழுதின போது இப்போ இதுலேயும் கண்டோன்மெண்ட் சம்பந்தமான அந்த வரலாற்று பின்னணியை இந்த கதைக்கு சொன்னார். அழகிப்பெரியவனுடைய படைப்புகளில், நிறைய படைப்புகளில், அதுவும் குறிப்பாக நாவல்களில் ஏதாவது ஒரு வரலாற்று பின்னணி, நான் வரலாறு அப்படின்னு சொன்ன உடனே நாம் பழைய காலத்து மன்னர் வரலாறு அப்படின்னு இல்லை, சமூக வரலாறு, பண்பாட்டு வரலாறு, மக்களுடைய வரலாறு, அந்த பின்னணியை வந்து அவர் வச்சு எழுதுறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. அவருடைய முதல் நாவல் தகப்பன் கொடி கூட அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான். அது தலித்துகளுடைய நில உரிமை அது தொடர்பாக அவருடைய முன்னோர்கள் வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதின ஒரு படைப்பு. அந்த படைப்பு உருவானதுக்கான சூழல் பற்றியும் நீங்கள் பேசலாம்.
ஆமாம், என்னுடைய முதல் தொகுப்பு தீட்டு 2000 வெளிவந்தது. அப்போ என்னுடைய பப்ளிஷர் வந்து நீங்கள் ஒரு நாவல் எழுதலாமே அப்படின்னு கேட்டார். சரி, எதை எழுதலாம் எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது சடார்னு என்னுடைய தாத்தா பற்றி எழுதணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்னுடைய தாத்தா வந்து ஒரு கூத்து வாத்தியார். என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில் எழுந்தால் கூத்து புத்தகங்களை வச்சு அந்த பாட்டை சத்தமாக பாடிட்டு இருப்பார். டீ நாங்கள் போயிட்டு பக்கத்து கிராமத்துலேருந்து போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பார். இப்படியான ஒரு சில மெமரிஸ். ஸோ அவரை பற்றி நான் எழுத தொடங்கின போது, அந்த நாவல் எழுதுகிற போது என்னுடைய தாத்தா இல்லை. அப்போ என்னோட சித்தப்பாக்கள் கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசுகிற போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா, நாங்கள் இருந்த ஊர் வந்து எங்கள் சொந்த ஊர் கிடையாது. நாங்கள் வந்து மைக்ரேட் ஆகி வேற ஒரு இடத்துல இருந்து வந்தோம். ஏன் வந்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு நிலம் இருந்தது, அந்த நிலத்தை வந்து அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க, அதனால மைக்ரேட் ஆகி இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நான் எழுத தொடங்கின காலத்திலேருந்தே ஒரு ஒரோஷியஸ் ரீடர். அப்போ நிறைய வந்து நான் எடுத்து படிக்கிற போது பஞ்சமி லேண்ட்ஸ் பற்றிய விஷயங்கள் வந்தது. ட்ரம்மன்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர் செங்கல்பட்டில் வந்து அவர் இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அப்போ அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா போன்ற தலைவர்கள் எல்லாமே தலித்துகளுக்கு நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதை வந்து அவர் பறையர்களின் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து தலித்துகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பஞ்சமி லேண்ட்ஸ், பஞ்சமா லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. என்ன விதிகள் அப்படின்னு சொன்னால், அதை தலித்துகள் மட்டும்தான் வச்சிருக்க முடியும், விற்கிறதுனால இன்னொரு தலித்துக்கு தான் விற்க முடியும், இன்னொரு நான் தலித் அதை வந்து வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. ஸோ இன்னைக்கு என்ன நிலைமை, 90% ஆஃப் பஞ்சமா லேண்ட்ஸ், டிசி லேண்ட்ஸ், தலித் லேண்ட்ஸ் வந்து நான் தலித்ஸ் கிட்ட தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ அது என்னென்னா, அன்னைக்கு கூழுக்கும் களிக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, உனக்கு எதுக்கு நிலம் அப்படின்னு சொல்லி அடித்து பிடுங்கினது அப்படின்னு ஒன்று. அப்படி என்னுடைய தாத்தா கிட்டேயும் அதை வந்து அடித்து பிடுங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த இந்த அரசியலை நீங்கள் பேசுகிற போது, நிலம் ஒரு காலத்தில் வந்து அரசன் ஆண்டான், அரசனுக்கு சொந்தமான நாடு அது, எனவே அவன் யாருக்கு வேண்டுமானாலும் நிலத்தை தரலாம் என்கின்ற ஒரு விதி இருந்தது. அதனால் அவன் எல்லாருக்குமே கொடுத்தான். ஆனால் யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கவனமாக மேலே இருக்கிறவர்களுக்கு, இடையில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்துருப்பானே ஒழிய ரொம்ப கீழே இருக்கிறவர்களுக்கு அவன் கொடுக்கவே இல்லை. அப்போ எனக்கு சங்க காலத்தில் புறநானூற்றில் கூட ஒரு பாட்டு இருக்குது. நிலம் கேட்பாங்க. உடனே அந்த ராஜா என்ன சொல்லுவான், நீ உனக்கு நிலம் எதுக்கு, நீ போரில் சண்டை போட்டு செத்துட்டியானா மேலே போனியானா தேவக்கண்ணிகளோட நீ ஜாலியாக இருக்கலாம், உனக்கு எதுக்கு நிலம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு தந்திரமாக நுட்பமாக இந்த நிலம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பறித்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இது எல்லாமே. இன்னைக்கு சென்னையில் ஒரு தலித் வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு டீ கடை வைக்கலாம், மேபி இட்ஸ் பாசிபிள். ஆனால் எங்கள் ஊரில் அல்லது ஈவன் நாமக்கல்லில் தோழருடைய ஊரில் அல்லது சின்ன சின்ன டவுன்ஸில் ஒரு காலம் வைக்கவே முடியாது. நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் கிட்ட நான் சவால் பண்ணேன், அவர்கிட்ட விட்டு சேலஞ்ச் பண்ணேன், நீங்கள் வந்து ஒரு கடை மட்டும் நீங்கள் வாடகை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய டவுன் தான், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன். நண்பர்களே, உங்களால் நம்ப முடியாது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த ஊரினுடைய ஊடாக பயணம் செய்கின்ற அந்த நெடுஞ்சாலை ஓரங்களில் ஒரு கடையை அந்த தலித் தோழரால் வாடகைக்கு எடுக்க முடியவில்லை. அப்போ பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்தை கைக்குள் வைத்து கொண்டிருக்கிற ஒன்றுதான் சாதியம் என்கின்ற ஒரு புரிதல் எனக்கு வந்தது. நிறைய நீங்கள் இந்த ஆணவ கொலைகளில் கூட அதுதான் ஒரு விஷயமாக ப்ளே ஆகிறதா நான் நினைக்கிறேன், ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஏன்னா கல்யாணம் கட்டிட்டு அவன் போயிட்டான் ஒரு தலித் அப்படின்னு சொன்னால், அப்போ சொத்தெல்லாம் வந்து அவனுக்கு போயிருமா அப்படின்னு சொல்கிற ஒரு பயமும் அச்சமும் இவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கடைசியில் வந்து நின்னீங்கன்னா, சாதி என்பது அது உங்களுடைய உடைமைகளை பறிகொடுக்காமல், சொகுசை பறிகொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பது என்கின்ற ஒரு மனோநிலை. அதற்கு நிலம், இந்த பொருளாதார தற்சார்பு நிலை என்பது பெரிதும் உதவியாக இருக்கிறது. அந்த விஷயத்தை நான் அந்த நாவலில் எழுதியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது பெரிய வரவேற்பை பெற்றது. இன்னும் 2 வருஷத்தில் அது வந்து 25 ஆண்டுகள் ஆகிறது தகப்பன் கொடி வந்து. இன்றைக்குமே அது வாசிக்கப்படுகிறது.
யாராவது ஒரு தோழர் எங்கிருந்தாவது, யாராவது ஒரு ரீடர் எங்கிருந்தாவது என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். தினமணி 75வது பதிப்பை அவர்கள் கொண்டாடிய போது வேலூர் மாவட்டத்தினுடைய மொழி என்று சொல்லி அதிலிருந்து ஒரு சாப்டர் எடுத்து வெளியிட்டாங்க. நிறைய அதில் வந்து சொலவடைகளும் மக்களுடைய மொழியும் இருக்கும். அந்த வகையில் அந்த நாவல் எனக்கு ஒரு பெரிய என்னுடைய எழுத்தில் வந்து ஒரு முக்கியமான நாவலாக நான் வந்து கருதுகிறேன். அடுத்தது இவர் முதல் நாவல் 2002 தகப்பன் கொடி வந்தது. அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த நாவல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டு ஆச்சு. 2வது நாவலும் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். இப்போவும் தமிழில் வந்து அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு நாவல். வல்லிசை அப்படின்னு அந்த நாவலுடைய தலைப்பு. அவர் எழுதின கொஞ்சம் பெரிய நாவலும் கூட அது. அந்த நாவலுக்கு ஒரு தீவிரமாக கள ஆய்வெல்லாம் செஞ்சு வரலாற்று தரவுகளை எல்லாம் தேடி எடுத்து அவர் அந்த நாவலை எழுதினார். ஸ்டாலின் ராஜாங்கம் கூட அவர் பேசும்போது அந்த நாவலை பற்றி குறிப்பிட்டார். அந்த நாவல் மிக முக்கியமான ஒரு போராட்டத்தையும் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையையும் கையாளக்கூடியது. இவர் ஒரு 15 ஆண்டுகள் இடைவெளி அதை பற்றியும் அவர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட்டர்ஸ் பிளாக்ங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நேர்ந்ததா அப்படிங்கிறதையும் இந்த நாவலை ஒட்டி பேசலாம். அந்த வல்லிசை நாவல் வந்து பறை மேளம், அந்த பறை அடிப்பதை பற்றி. அதை வந்து பறை இன்னைக்கு 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று, பறை இசைப்பது அப்படிங்கிறது அது ஒரு போராட்டத்தன்மை கொண்டது என்று, அது ஒரு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியது, போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்குது. அதே சமயம் அந்த கருவி வாசிப்பதால் தான் அதை வாசிக்கக்கூடியவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள்ங்கிற பார்வையும் இருக்குது. அப்போ இந்த 2வது பார்வை நான் சொன்ன பாருங்க, இதை மையமாக கொண்டு பறை அடிக்கக்கூடாது, அதுதான் நமக்கு இழிவை தரக்கூடியதாகவே பறை அடிக்கக்கூடாது என்பதையே ஒரு இயக்கமாக நடத்தின காலம் இருந்தது. அதை பற்றி தான் இந்த நாவலில் அவர் பேசுகிறார். ஒரு அந்த நாவலினுடைய கதை தலைவன் முழுக்க முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் போய் அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து அந்த விஷயம் சொல்லப்படுது, அதை கேட்குறாரு. அப்புறம் அதையே ஒரு இயக்கமாக அவர் எடுக்கிறார். பறை அடிக்கக்கூடாது என்று ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்வது, அதில் பலவிதமான போராட்டங்களை அவர் சந்திக்கிறார். இதுதான் அந்த நாவல். அது உண்மை, அது பல கள ஆய்வு தகவல்களோடு எழுதியிருக்கார். அதனால் அதை எழுதுறதுக்கான ஆர்வம் எப்படி வந்ததுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பறை அடிப்பது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதையும் இதில் சொல்லுங்கள். தகப்பன் கொடி வெளியான பிறகு 14 ஆண்டுகள் அது ஒரு வனவாசம் போல அது எனக்கு தோணுது. இப்போ நினச்சா எழுதலை, நான் நாவல் எழுதலை, ஆனால் சிறுகதைகள் எழுதிட்டு இருந்தேன், நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தேன். என்னென்னா அப்போ நான் தலித் முரசு அப்படின்ற ஒரு மேகசினில் நான் வந்து பார்ட் ஆஃப் ஒரு அந்த எடிட்டர்ஸ் டீமில் இருந்தேன் நான். அப்போ இருக்கும்போது நீங்கள் கட்டுரைகள் நல்லா எழுதுறீங்க, அதனால் நீங்கள் கட்டுரைகளே நிறைய எழுதலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தோழர்கள் சொல்ல போய் நான் வந்து நிறைய கட்டுரைகளாக எழுதினேன். ஆனால் எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, நம்ம பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்கிறோம். நாம் ஒரு கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒன்று எழுதுறது அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து நாவல் எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிறகு நான் இதை எழுதணும்னு சொல்லி நினச்ச உடனே எனக்கு தோணுது இந்த வரலாறு தான். என்னென்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியாக கூட இருக்கலாம். தலித் அப்படின்னு சொல்கிற போதே ஒரு பக்கத்துலேயே ஒரு சித்திரம் வந்து உங்களுக்கு மனசில் வரும், என்ன ட்ரம் பீட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 1942 ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து தொடங்குறாரு. அதனுடைய தேசிய தலைவராக நம்முடைய சென்னையினுடைய மேயராக இருந்த தந்தை என் சிவராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராபகண்டா அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதற்காக நாடகம் போட்டிருக்காங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா பறை அடிக்கக்கூடாது, பறை வந்து இழிவானது. அப்புறம் செத்து போன மாட்டினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது, செத்த மாட்டு கறியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, குழி வெட்டவோ சாவு சொல்லவோ போகக்கூடாது, கழிவகற்ற போகக்கூடாது. அவரவர்களுக்கான தேவை என்னவென்று இருக்கிறதோ அதை அவரவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருக்காங்க.
அப்போது ஒரு உள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகிறது. என்னென்னா, நாங்கள் வந்து என்ன செய்வோம், இவ்வளோ நாள் நாங்கள் பறையடிச்சிட்டு இருந்தோமே, நாங்கள் பொழப்புக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துலலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச பதில் என்னன்னு சொன்னால், என்ன செய்வோமா, பறையடிக்க விடமாட்டேன்னு சொன்னால் செத்து போடா அப்படின்னு ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா தினமும் நீங்கள் பறையடிக்கிறது கிடையாது, எப்போ ஒருவர் தான் சாவார், ஏதோ ஒரு நாளில் தான் திருவிழா நடக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக நீங்கள் வந்து பார்க்கும் பட்சத்தில் இதுதான் உங்கள் மேலான அந்த இழிவை இருத்துகிறது, சுமத்துகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை அன்றைக்கு இருந்தது. பஸ்லையெல்லாம் ஏறி பறையை வந்து கிழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பறையை ஒரு ஊரினுடைய நடுவில் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் ரொம்ப முக்கியமாக வாணியம்பாடியில் நடந்த ஒரு பறை ஒழிப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையேற்று அதை வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இது என்ன, நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தொடக்க காலத்திலிருந்து தமிழில் தோல்கருவிகள்னு ஒரு அற்புதமான ஒரு நூல் இருக்கிறது, கிடைச்சா நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். தமிழ்நாட்டில் தொல்குடி சமூகத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு 115 வகையிலான தோல்கருவிகளை, இசைக்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தீட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறை மேளத்துக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, மற்றதுக்கெல்லாமே இல்லை. அப்போ இங்கே தான் வந்து நமக்கு பிரச்சனையே வருகிறது. இதை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது அவனுடைய உரிமை. நீங்கள் அதை கலையாக பார்த்தால் இட்ஸ் ஓகே, அது வந்து சரியானது. ஆனால் கலையாக நீங்கள் பார்க்காமல் அதை இழிவான ஒரு தொழிலாக அவனை ஐடென்டிட்டியே பண்ணுற ஒன்றாக, இருத்துகிற ஒன்றாக நீங்கள் பார்க்கிற போது அங்கே பிரச்சனையே வருகிறது. நீங்கள் பறை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால தஞ்சாவூரில் ஒரு தோழருடைய கட்டை வரலை வெட்டி ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டு ஊர் நடுவில் வச்சுருக்கிறாங்க ஒரு நாளெல்லாம். மறுக்கிறவனுக்கு இதுதான் வந்து கதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊரில் பாண்டியன் சொல்லி ஒரு கல்லூரி மாணவன் பறையடிக்கக்கூடாதுன்னு நடந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிற போது துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. அதில் அவன் வந்து இறந்து போகிறான். அவனுடைய சிலையை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அப்போ பறையை விரும்பி யாரும் அடிக்கவில்லை. கலை என்று சொன்னால் அது எல்லாருமே கற்றுக்கலாம். ஏன் மற்றவர்கள் அதை கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே, சாதி மட்டுமே, பிரிவு மட்டுமே ஏன் அதை அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி அங்கே எழுகிறது. இதற்காக பெரிய போராட்டங்கள் நடந்து உயிரிழப்புகள், தலைமுறை வாழ்க்கை எல்லாமே வந்து இருந்திருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு அல்லது பொது சமூகத்திற்கு இந்த வரலாறு பெரும்பகுதி தெரியாது என்றே நான் கருதுகிறேன். பறை அடிக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொன்னால், என்னை கேட்டால் சாவுக்கு பறை அடிக்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் பறை அடித்து தான் ஒரு மரணத்தை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமுமே இல்லை. நீங்கள் அதை கலையாக, நீங்கள் அதை ஒரு ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்படி நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஜனநாயகப்படுத்துறது இருந்தால் எல்லாருமே வந்து கற்றுக்கொண்டு அடிக்கலாம். அப்படி ஒரு காலம் வந்தால் எல்லாருமே அதை வாசிக்கலாம். அது வரைக்கும் தேவையில்லை. இது மாதிரியான இழிவான இடங்களில் போயிட்டு அடிக்கிறதுக்கு அது தேவையில்லை என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, அந்த நாவலுக்கு நீங்கள் செஞ்ச கள ஆய்வு, வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் எப்படி சேகரிச்சிங்க? ஃபெடரேஷன் தோழர்கள் நிறைய பேரை நான் போய் பார்த்தேன். எங்கள் வடார்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் நிறைய பேரை போய் பார்த்தேன். எல்லாருமே 80, 90 வயது நிரம்பியவர்கள். அதில் சிலர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கேஜிஎஃப்க்கு வந்தபோது அவர் நேரில் போய் பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரியான சில முதிய தோழர்களெல்லாம் பார்த்தேன் நான். அதில் ஒரு தோழர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் ஐயா எப்படி இருந்தார் பாபா சாஹேப் நான் கேட்டேன். அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், விளக்கு மாதிரி இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தையை பாருங்கள், இட்ஸ் அ மெட்டஃபர் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நமக்கு தமிழில் 1990களில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நூற்றாண்டை ஒட்டி இங்கே ஏற்பட்ட அரசியல் எழுச்சி, இலக்கியத்தில் தலித் இலக்கியம் என்ற அதனுடைய வரவு, இதெல்லாம் நேர்ந்தது. அதை ஒட்டித்தான் உங்களுடைய எழுத்து பயணமும் தொடர்ந்தது. இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகள் ஆகியிருக்கு. தலித் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வகைமை, நான் வகைமைன்னு தான் அதை பார்க்குறேன். இப்படி ஒரு வகைமை தமிழில் உருவாகி, அது உருவானது, அதனுடைய விளைவுகள்
இன்னைக்கு தமிழ் சூழல்ல, இலக்கிய சூழல்ல எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன? தலித் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தோடு எழுதியது என்பது ஒரு 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 அரசியல் பூர்வமான ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் வந்து கருதுகிறேன். என்ன கேட்டால், யாருமே பொது இலக்கியத்தை எழுதலை, எல்லாருமே சாதி இலக்கியத்தை தான் எழுதுகிறாங்க. ஏன்னா அவரவர்களுடைய வாழ்க்கையைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஊர் அனுபவத்தை எழுதுகிறேன் என்று சொன்னால், இன்னொரு எழுத்தாளர் அவருடைய வாழ்க்கையை, ஊர் அனுபவத்தை எழுதுகிறார். அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் குறைகின்ற போது அவர் இன்னொன்றை பற்றி பேசவும் எண்ணவும் துணிகிறார். ஆனால் சில பேர் அதையும் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறது தான். மோகமுள்னு ஒரு பெரிய நாவல் தமிழில் இருக்குது. கானாசு தமிழினுடைய மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று, அதுதான் ஒன்றே ஒன்று என்று கூட சொல்லியிருக்கார் கானாசு. அந்த நாவலில் பாபு, யமுனா இவர்களோட வேற மக்களே இருந்திருக்க மாட்டாங்களா மனிதர்களேன்னு எனக்கு வந்து தோணும். அப்போ ஒரே ஒரு இடத்துல பாபு வந்து யமுனாவை பார்க்கறதுக்கு போகிறான். அப்போ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அந்த தொடப்பத்தை வச்சு ரோடை வந்து பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த தூசு அவன் மீது படிக்கிறது, அவன் முகத்தில். அவன் நல்லா தயாராகி போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு எரிச்சல் வருகிறது. இது மட்டும்தான் தமிழினுடைய மிகச்சிறந்த நாவல் என்று சொல்லப்படக்கூடிய மோகமுள்ளில் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அப்போ எல்லா இலக்கியங்களுமே நீங்கள் வந்து மறு பார்வைக்கு உட்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அதில் அவர்களுடைய சாதிய வாழ்முறைதான் பின்புலமாக இருக்கிறது. நீலபத்மநாபன் ஒரு முறை ஒரு பேட்டியில் சொன்னார், நீங்கள் ஏன் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க, நான் ஏன் எழுதலைன்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையை தானே என்னால் எழுத முடியும். அந்த நேர்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி ஒத்துக்கிட்டு போயிடுறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நீ எழுதக்கூடாது, அதான் வந்து உன் லைஃப்பை நான் எழுதிட்டு இருக்கிறல்ல, நீ எதுக்கு எழுதுற, அப்புறம் உனக்கு எழுதவும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லுகிற போது தான், உனக்கு வக்கு இருந்தால், வசை இருந்தால், வாய்ப்பு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எழுதுன்னு ஒருத்தர் வந்து பேசும்போது தான், ஐ ஹாவ் வக்கு, ஐ ஹாவ் வசை, ஐ ஹாவ் வாக்கு என்று சொல்லி, எனக்கு மொழி இருக்கிறது, எனக்கு லாங்குவேஜ் இருக்குது, எனக்கு வந்து திராணி இருக்கிறது, ஐ கேன் ரைட் அப்படின்னு சொல்லி எழுத வர்றது தான் வந்து தலித் லிட்ரேச்சர். அதில் வந்து 90ஸ்க்கு முன்னாடியே நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரட்டைமலை சீனிவாசனுடைய பயோகிராஃபி தான் வந்து இந்தியாவிலேயே முதல் தலித் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கான்ஷியஸ் இல்லை, அந்த அந்த அரசியல் ஒரு டேக் இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஈழத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40ஸ்லேயே எழுதியிருக்காங்க. 40ஸ்லேயே வந்து நிறைய சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. டேனியல், அங்கே இருக்கக்கூடிய தெனியான், டொமினிக் ஜீவா போன்றவர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதப்பட்டது தான். என்ன கேட்டால், தலித் லிட்ரேச்சர் தமிழில் இந்த 30 ஆண்டுகளில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் உறுதியாக. இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்னு நீங்கள் ஒரு 10 பேர் போட்டிங்கன்னா, குறைந்த அதில் வந்து 5 பேர் தலித் ரைட்டர்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நாவல்கள் அவர்களால் வந்து தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்லுவேன், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு அதிகமாக போனதே தலித் ரைட்டிங்ஸ் வந்த பிறகுதான் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து நான் சொல்ல முடியும், ரொம்பவும் வந்து உற்சாகமாக. அது மட்டும் இல்லை, அதனுடைய பாதிப்பு நிறைய இருக்கிறது. இப்போ ஒருத்தர் எழுதுறாருன்னா, ஸோ இதில் வந்து ஏதாவது பிரச்சனை வருமா, டிபேட்ஸ் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல, அவர்களுடைய மனசாட்சியை தொடுகிற இடத்துக்கு தலித் லிட்ரேச்சர் அவங்கள தள்ளி இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. ஃபிலிமில், மியூசிக்கில் இதுக்கு வந்து ஃபாஸ்ட் பீட்ஸ் இல்லாத ஒரு மியூசிக்கே இல்லை. மாமதுரை, அன்னக்கிளின்னு நீங்கள் வந்து பாடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ட்ரம் பீட்டிங் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்தை நோக்கி தலித் கலை, தலித் லிட்ரேச்சர் வந்து அந்த எல்லா ஏரியாவிலையும் ஊடுருவி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். ஒரு எழுத்தாளராக நீங்கள் தலித் இலக்கியம், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த விஷயங்கள் தொடர்ந்து எழுதியிருக்கிறீங்க. இப்போ பேசுனதுலேயும் சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சாதி ஒழிப்பு அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி. அதை நான் ரொம்ப வலியுறுத்தி அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சாதியை ஒழிக்க முடியாதுன்னு பேசுகிற குரல்கள் கேட்கிற போது எனக்கு அச்சமாக இருக்கிறது. சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறதுல வந்து எந்த விதமான பொருளும் அர்த்தமுமே இல்லை.
சாதியை ஒழித்தே ஆக வேண்டும். ஏன்னா அது ஒரு மனிதனுக்கு பெருமிதத்தையும் இன்னொரு மனிதனுக்கு இழிவையும் தந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து திடீர்னு பார்க்குற போது, சார் நீங்கள் ரைட்டரா அப்படின்னு கேட்குறதுக்கோ, சார் நீங்கள் தலித் ரைட்டர் தானே அப்படின்னு சொல்கிறதுக்குமான வேறுபாடே வேற தான். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் தகர்ப்பதற்கு நீங்கள் சாதி ஒழிப்பை நோக்கி நகர்ந்தே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, சாதியை வந்து அவ்வளோ சுலபமாக ஒழிச்சிட முடியாது. 2500 3000 ஆண்டுகளாக அது புறையோடி போயிருக்கிறது. அதற்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு புனிதத்தன்மை இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுதான் அங்கே வந்து பிரச்சனையாக இருக்கிறது. அதை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு கூட்டு முயற்சியில் நாம் வந்து ஈடுபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சாதியை பெருமிதமாக பேசுகிற, சாதியை வலியுறுத்துகிற ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து, பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கேள்வி கேட்கணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்பதான் சாதி ஒழியும். நீங்கள் சிறுகதை நாவல் மட்டும் இல்லை, கவிதையும் நிறைய 3-4 தொகுப்பு உங்களுடைய கவிதை தொகுப்பு வந்திருக்கு. கவிதை தொகுப்புகளுக்கு விருதுகளும் பெற்றிருக்கிறீங்க. அதே போல் கட்டுரைகளும், நல்ல கட்டுரை ஆசிரியராகவும் நீங்கள் வந்து அடையாளப்படுகிறீர்கள். இதில் உங்களை வந்து எந்த வடிவம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வடிவம்னு நீங்கள் கருதுறீங்க? அப்புறம் எல்லா வடிவத்திலையும் இயங்கிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி அது வசதியாக இருக்கா? ஏன் நீங்களே எல்லா வடிவத்திலையும் இயங்குகிற ஒரு ஆளுமை தான். கவிதையில், கட்டுரையில், நாவலில், சிறுகதையில். எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது கவிதை. ரொம்ப எழுதுவதற்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் சவால் மிகுந்ததாகவும் இருக்கிறது சிறுகதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற இரண்டுமே வந்து எனக்கு நாவல் அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஒர்க் பண்ணலாம். ஒரு பேக்ட்ராப், பெரிய கேன்வாஸ் கிடச்சி ஒரு ஐடியா கிடச்சா. கட்டுரைகள் எழுதுவது என்பது ரொம்ப கொஞ்சம் சவாலான விஷயந்தான். ஆனால் நீங்கள் கட்டுரைகளை எழுதுகிற போது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பெரும்பகுதி பாதிக்கப்படுகிறதாக நான் வந்து உணர்றேன். நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜோனுக்கு போயிடுறீங்க. அப்போ அங்கே கட்டுரைகளை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி விவிலியத்தில் வந்து ஒருவன் குழந்தை போல மாறாவிட்டால் அவன் வந்து பரலோக ராஜ்யத்தை காண்பது அரியுதுன்னு சொல்கிறாரோ இயேசு, அதுபோல் நீங்கள் ஒரு பைத்திய மனோநிலை, ஒரு குழந்தை மனோநிலை என்று நீங்கள் வந்து அடையலைன்னா நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கவே முடியாது. ஸோ அந்த இடத்துல கட்டுரை பிரச்சனை பண்ணுறதாக எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு கலாய்வு, வரலாறு, இந்த பின்னணியை அடிப்படையாக கொண்டு படைப்புகளை படைக்கக்கூடிய ஒரு போக்கு உங்ககிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்காலத்தில் அடுத்து என்ன ஒர்க் பண்ண திட்டமிட்டிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாவல்கள் நிறைய எழுதணும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 நாவல்கள் மனசில் இருக்குது, எழுத்துலையுமே இருக்குது. திரைப்படத்துலையும் இப்போ வேலை செய்ய தொடங்கியிருக்கிறேன். பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய தங்களானில் என்னுடைய வசனம் இருக்குது. இது போல் அதுவும் அது ரொம்ப பெரிய ஒரு மீடியாவினுடைய ஒரு விஷயம். அதை அந்த கட்டத்தை நோக்கியும் எவ்ரி ரைட்டர் ஷுட் அங்கே ஒரு லீப் அது வந்து தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. அது இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன். அப்படி ஆனாலுமே எந்த சூழல் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணின்னு எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கான ஒரு மனோநிலையாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இது உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பேய் பிடிச்சது போல தான், ஒரு அடிக்ஷன் தான். இது ஒரு பேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே தான். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறது தான். வெளிப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் ஐ வாண்ட் டு கான்வர்ஸ் வித் யூ, ஐ வாண்ட் டு ஹாவ் அ டயலாக் வித் யூ, டிஸ்கஷன் வித் யூ. அதுதான் என்னுடைய கலையினுடைய, என்னுடைய எழுத்தினுடைய ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். தோழர் அழகிய பெரியவன் அவர்கள் அவருடைய படைப்பு பற்றி நிறைய அதனுடைய பின்னணி இதை பற்றியெல்லாம் நமக்கு விளக்கமாக சொன்னார். இப்போ வந்து பார்வையாளர்களுக்கான கேள்வி நேரம். நீங்கள் சுருக்கமாக தயவு செஞ்சு கேள்வியை கேளுங்க. நிறைய சமயத்தில் கேள்வி கேட்குறவங்க அவங்க ஒரு சின்ன குட்டி லெக்சர் கொடுக்குறதா மாறி போயிடுது. ஆமாம், அது அப்படி இல்லாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் உங்கள் கேள்வி என்னங்கிறத ரொம்ப ஒரு ஷார்ப்பாக சுருக்கமாக கேளுங்க. ரொம்ப நன்றி, மிக அருமையாக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு கேள்வி. நான் தலித் எழுத்தாளன் என்று சொல்லுவதை விட நான் தமிழ் எழுத்தாளன், தலித் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறேன்
என்று சொல்லுவது இன்னும் ஒரு பெரிய கேன்வஸ் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிறேன் நான். அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. சார் இந்த பறை அடிக்கிற தொழில் வந்து எப்போ வந்தது? சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கா? அது குறிப்புகள்லாம் இருக்கா? கிராமத்துங்களில் அவங்க பெரும்பாலும் எரிக்கிற இதை புதைக்கிற விஷயந்தான் சங்க காலத்தில். இப்போ அது எரிக்க பணத்தை எரிக்கிறதுக்கு எடுத்துன்னு போகும்போது அந்த மாதிரி அடிக்குவாங்க. எங்கள் ஊரில் கூட அதை அடிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு கேள்வியோட போதும். நீங்கள் அப்புறம் சான்ஸ் வந்துன்னா அடுத்த கேள்வி கேட்கலாம். நகர்ப்புறம் வரும்போது சில புதிய தொழில்கள் வருது. நகர்ப்புற படுத்தும் போது நம்ம வரலாறை பார்க்கும்போது அது தகுந்த மாதிரி தொழில்கள் வருது. ஒரு தேவை வர்றதுனால தொழில்கள் வருது. அதுக்கு பின்னால் அது தொடர்ச்சியாக தொடரப்படுது. மைய கருத்து வந்து எதனால் இந்த மாதிரி ஒரு பிரிவுகள் வருது? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? காரணம் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்னால இது வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கா? சமுதாய தேவையினால வருதா? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இவங்க மேலே திணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருதான்னு அடிப்படையான கேள்வி. நன்றி. பறை அடிக்கிறது ரொம்ப தொடக்கத்திலிருந்தே இருக்குது. பறை என்று சொன்னால் ஒரே பறை அல்ல. இன்றைக்கி நம்ம யோசிக்கிற ஒரு பலகை அப்படின்னு சொல்கிற ஒன்று மட்டும் அல்ல. நிறைய விஷயங்களுக்கு இப்போ அறுவடை அறுக்கிறதுக்கு பறை அடித்து கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு பறை அடித்து கூப்பிட்ருக்காங்க. போரில் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு பறை அடிச்சிருக்காங்க. அப்படி பல வகைகளில் பறை அடிக்கப்பட்டிருக்கிறது. பெருங்காதை அப்படின்னு சொல்கிற ஒரு நூலில் வள்ளுவ முதுமகன் அவன் வந்து ஒரு யானையில், பட்டத்து யானை, அரசனுடைய யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு முரசை வைத்து கொண்டு செய்தியை அறிவித்து கொண்டு போகிறான். அப்படி ஒரு காட்சி அதில் வந்து சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் மோசிக்கேரனுடைய கதை. அவர் ஒரு புலவர். அவர் ரொம்ப களைத்து போய் முரசு கட்டிலில் போய் தூங்கிடுறார். அங்கே முரசு கட்டிலில் தூங்குறதுன்றதும் முரசை வந்து தொடுறதுன்றதும் பெரிய குற்றம். அப்போ முரசு என்பது ஒரு பறை தான். அப்போ அப்படியான ஒரு இடம் வந்து பறைக்கு இருந்திருக்கிறது. அது வந்து பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பறை அடிப்பது என்பது இன்று நேற்று வந்தது அப்படின்னு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுருக்கி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். காலப்போக்கில் இந்த கருவிகளெல்லாம் ஒரு பகுதியில் ஒரு இடைச்சாதி அல்லது ஒரு சாதி அந்த மாதிரியான இடங்கள் அது போய் செட்டில் ஆன பிறகு சாவுக்கு அடிக்கிறது, அந்த பிணத்தை எரிப்பது போன்றதெல்லாம் தீட்டு என்ற ஒரு புள்ளியிலிருந்து தான் இது இழிவானது அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வையும் உருவாக்குறது. அப்போ இதற்கு நீங்கள் அடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து என்னென்னா இது தீட்டுன்றது மட்டுமல்ல, நான் வந்து டாமினன்ட் வந்து நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இடமும் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்திருக்கிறது. அப்படி வந்த ஒரு விஷயந்தான். அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த கேள்வி வந்து ரொம்ப விரிவானது. ரெண்டாவது விஷயம் அதை வந்து நம்ம தனியாக பேசலாங்க. அடுத்த கேள்வி கழிவு அகற்றுறது எப்போ வந்தது? அம்மா அவருக்கு போதும். ரெண்டாவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் கேட்கணும். சார் நீங்கள் கொடுங்க. சார் ஆக்சுவலாக சார் கேட்ட மாதிரி இப்போது நம்ம வந்து பறை கொட்டுதலை ஒழிக்கணும், சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, சாதியை ஒழிக்கணும், இது எல்லாமே பேசிகிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் என்னுடைய ஆதங்கமாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக நான் கல்வியை நினைக்கிறேன். கல்வி கற்று நமக்கு எல்லா விதமான என்ன நான் எக்யூப் பண்ணி மைக் இப்படி வச்சுக்கோங்கம்மா. கல்வி கற்று நான் என்னை எக்யூப் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன்னா நான் வந்து எந்த விதமான அடையாளமும் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த அடையாளம் நான் கல்வி கற்பதற்காக கொடுத்த அடையாளம். இதை உதிர்த்து விட்டு தைரியமாக வெளியில் வந்து நான் இன்னும் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கு நான் உதவணும், நான் எப்படி வந்தேங்கிறத சொல்லணும். இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுடைய நாவலுக்கு 2-3 கரு இருக்கிறத யோசிச்சிங்க. இதையும் கொஞ்சம் யோசிச்சா உங்ககிட்டேருந்து அது இன்னும் க்ரியேட்டிவாக வரும். நான் என்னோடது அப்படியே ராவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுக்கலாம். மேபி அதனால் சாதி ஒழிஞ்சாலும் ஒழியலாம். உங்களுடைய யோசனைக்கு பெரிய நன்றி. நிச்சயமாக நான் அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் போன வருஷம் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜஸ்தான் அல்லது மகாராஷ்டிரா அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தண்ணி எடுத்து ஒரு பையன் குடிச்சிட்றான். அவன் தலித் பையன்தான். அவனை அந்த ஆசிரியர் அடித்து அந்த பையன் இறந்து போயிட்டான்.
அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, நம்முடைய தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்எம்சின்னு சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் பள்ளி மேலாண்மை குழு. அதில் பெற்றோர்கள் வந்து தலைவராகவும் அந்த செயலாளர் போன்ற பொறுப்புகளுக்கு வரணும். ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி நீங்கள் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதனால் உங்கள் பேரண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னும் போது ஒரு +1 பையன் எல்லாரும் சமந்தானே டீச்சர் அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை கேட்குறான். அது அப்படியே வீடியோ இது ஆடியோவாக நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்புறம் இன்னொன்று, ஒரு பையன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால அவனை வந்து அடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அரூர் பக்கத்தில் அம்பேத்கர் காலனியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி 20 பேர் ஒரே நேரத்தில் ஒரு கிராமத்திலிருந்து தேர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி விசாரணை கமிஷன் அதுக்குன்னு அமைச்சாங்க. ஆனால் பழனி பக்கத்தில் ஒரு ஊரில் அதே டிஎன்பிஎஸ்சியில் 30 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் தலித் ஊர். அது உடனே அதுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ இங்கே கல்வி பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க, இன்னும் நல்லாவே படிக்கிறாங்க. அதை நான் இன்னும் வந்து வலியுறுத்தி கூட சொல்கிறேன். எல்லாரும் படிக்கிறாங்க, நல்லாவே படிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தலித்துகள் வந்து அற்புதமாக படிக்கிறாங்க. அதை பற்றிய பிரச்சனையே இங்கே கிடையாது. அகைன் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் அகைன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அம்பேத்கர் ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று. அது என்னென்னா, காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனநிலை அப்படின்னு அவர் வந்து சொன்னார். இந்த மனநிலையை என்றைக்கு இந்த சொசைட்டி வந்து தளர்த்தி கொண்டு விடுபடுவதற்கு தயாராக இருக்கிறதோ அன்றுதான் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும். ஸோ அதற்கு தான் நம்ம தயாராகணும். அகைன் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கையும் இந்த விரலும் சுட்டு விரலும் வந்து ஒரு சாராரை நோக்கியே நீட்டுவது என்பது ரொம்ப அறத பழசான ஒரு கதைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த அடையாளமுமே வேண்டாம். அது எந்த 1 2 3 4 5 6 லேயர், எந்த லேயரோட அடையாளமும் வேண்டான்னு. நீங்க வந்து படிச்சிட்டு வந்தா சரியாகும்னு சொன்னீங்க. நீங்க படிச்சிட்டு வர்றது எல்லாரும் படிக்கணும்னு வாய்ப்பா இருக்கலாம். அதுல யாருக்கும் மறுப்பு இல்ல. ஆனா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் என்னுடைய அடையாளத்தை உதர்ற தைரியம் எனக்கு வரும். கல்விக்கு போகும்போதும் அங்க எப்படி ஜாதி பார்வை இருக்குதுங்கிறத ஒரு தோழர் சொல்றாரு. அதை மீறி படிச்சுட்டு வந்துட்டேன். நான் படிச்சுட்டு வந்துட்டேன்னா உதிர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வரும். நல்லது, நீங்க கேளுங்க. இருவருக்கும் வணக்கம். கேள்வி திரு அழகிய பெரியவனுக்கு 2 கேள்வி. நாட் லெக்சர், நீங்கள் சொன்ன நாட் லெக்சர். நம்ம வந்து பொதுவாக தலித் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். கிறிஸ்தவ தலித்துக்களை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீ கானாசு சொன்ன ஒரு அற்புதமான நாவல் பற்றி சொன்னீங்க, போகமுள் அல்லது துப்புரவு பணியாளர் வார்த்தை யூஸ் பண்ணீங்க. இப்போ வந்து அதை வந்து தூய்மை பணியாளர்னு சொல்லி மாற்றி பிரயோகிக்கிறாங்க. எது சரி? நன்றி. சொற்களில் வந்து என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால், சொற்களில் இருக்கிறது. நான் வந்து அதை மறுக்கலை. தூய்மை, துப்புரவு ரெண்டுமே ஒரே ஒரு பொருளை தரக்கூடியது தான். என்ன கேட்டால், அந்த தொழிலை ஒழிச்சுட்டா அந்த சொல் இருக்காது இல்லையா? அப்படியான ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்து தேவையாக இருக்கிறது. 2வது, கிறிஸ்டியன்ஸ் பற்றி நீங்கள் கிறிஸ்தவ தலித் பற்றி சொன்னீங்க. கிறிஸ்தவமோ இஸ்லாமோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாதி இழிவிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போய் சேர்ந்த இடங்கள் தான் இது. ஆனால் அதில் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் வந்து கரைபட்டிருக்கிறது, சாதி மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அங்கே அகெயின் வந்து இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அங்கே வந்துருச்சு. ஆனால் கிறிஸ்டியானிட்டி நிறைய செய்திருக்கிறது இந்தியாவிற்கு. தலித் மக்களுக்கான ஒரு தன்னுரிமையையும் ஒரு பெருமிதத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்திருக்கிறது என்பதை நான் வந்து உறுதியாக மறுக்கவே மாட்டேன். நான் அதை வந்து வலியுறுத்தி சொல்லவும் விரும்புகிறேன். நான் வணக்கம், நான் தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கேன். என் பேர் தனுஷ்வர். நீங்கள் தமிழ் இலக்கியத்துக்கும் தலித் இலக்கியத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அழகியன் பெரியவர் அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கும் தலித் இலக்கியத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடாக என்ன பார்க்குறாரு?
ரெண்டுமே ஒரே இலக்கியம் தான். என்னன்னா இதில் வெளிப்படையாக அந்த மக்களுடைய பாடுகளை, எதிர்ப்புணர்வை பதிவு செய்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தான். நீங்கள் அப்படி அதை வந்து பிரித்து தனியாக பார்க்கணுன்ற. ஆனால் உங்களை வந்து அந்த மாதிரி தனிமைப்படுத்துகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தலித் இலக்கியர்கள். எடுத்துக்காட்டாக இமயம் அவர்கள், சுகீர்தராணி அவர்கள், இப்போ நீங்கள்லாம் தலித் இலக்கியத்தை எழுதுறன்னு மட்டும் சொல்கிறாங்க. அதனால நான் அந்த கேள்வியை கேட்குறேன் உங்ககிட்ட. அப்படி சொல்கிறத வந்து நான் நிராகரிச்சிட்டேன். எப்போயோ நான் நிராகரிச்சிட்டேன். நான் வந்து ஒரு தமிழ் ரைட்டர் தான். ஆனால் நான் எழுதுறது என்னுடைய வாழ்க்கையை எழுதுறேன். நான் அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி நன்றி. வணக்கம். சொல்லுங்க. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் அப்படின்னு சுந்தரர் வந்து பாடியிருக்கிறார் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார். சரியா ஐயா? சரிதான், சொல்லுங்க. கோயிலில் வந்து பறை, அதுவும் இசைக்கருவி தானே பறை என்பதும். அதை வாசிக்கிறவனை வந்து இழிவாயான்னு நினைக்கிறான். கோயிலில் மத்தனை அடிக்கிறாங்களே அவர்கள் வந்து இந்த பறை அடிக்கிற ஜாதியிலேருந்து வர்றதில்லை. அங்கேயும் வந்து ஜாதி வேறுபாடு இருக்குது. ஒரே தோல் கருவி தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்? அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து சாதி பிரச்சனை இருக்கிறது. அதை வந்து அந்த கருவியின் மூலமாக, தொழில் வாயிலாக அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வையை தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணும். நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கம்மா. இது அந்த தம்பி கேட்டது மாதிரி தான். ஒரு நான் தலித் ரைட்டர் தலித் லிட்ரேச்சர், தலித் வாழ்க்கையை பற்றி எழுதுனா அது தலித் லிட்ரேச்சரா இல்லை? இது ரொம்ப பழைய கேள்விதான். தொடக்கத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், தலித் இலக்கியம் தலித் சார்பு இலக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு என்னோட பேசிகிட்டு இருக்கிற தோழர் உட்பட ரொம்ப முக்கியமாக சில எழுத்தாளர்களை நான் சொல்லணும்னு சொன்னால், அதில் வந்து முதல் ஒரு பெயராக நான் வந்து பெருமாள் முருகன் அவர்களை நான் சொல்லுவேன். அது போல் சு வேணுகோபால் போன்ற சிலர் வந்து, பா ஜெயப்பிரகாசம், இவர்களெல்லாமே தலித் லைஃப்பை ரொம்பவும் சரியாக பார்த்து எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பச்சாதாபம் இல்லை. ரொம்ப தொடக்கத்தில் எழுதப்பட்ட கதைகள்ன்றதுலேயே சில சர்ச்சைகள் இருக்குது. பாரதி எழுதிய ஆறில் ஒரு பங்கா அப்படின்னு இருக்கு. ஆனால் அதுக்கும் முன்னாடியே சரிகை தலைப்பாகைன்னு ஒரு சிறுகதை எழுதப்பட்டதாக ஒரு சாமுவேல் பவுல் ஐயர் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. அந்த கதையிலுமே தலித்துகள் திருமணம் பண்ணிக்கிறாங்க, நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு சரிகை தலைப்பாக வாங்கணுன்னா அவங்களுக்கு விருப்பம். அந்த கதை ஆசிரியர் எப்படி பண்ணுறாருன்னா, நீங்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த சரிகை தலைப்பாக எல்லாம் வேண்டாம் அப்படின்னு புத்தி சொல்கிற இடத்துக்கு வந்துடுறார். அப்போ ரொம்ப தொடக்கத்திலிருந்தே புத்தி சொல்லக்கூடிய அவர்கள் கருப்பானவர்கள், இழிவானவர்கள், ரொம்ப தந்திரமானவர்கள், பல்லக்குன்னு ஒரு கதை இருக்குது. ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு கதை அது. அப்படி நிறைய கதைகள். அப்புறம் நிறைய கதைகளை வந்து அற்புதமான தலித் கதைகள்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது உள்ள வந்து பெரிய விஷம் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்து நீங்கள் விளக்குகிற போது ஒரு ஜனநாயகபூர்வமாக அவர்களுடைய உரிமை குரலை தாங்களும் உள்வாங்கி வெளிப்படுத்துகிற ஒரு பாங்கு இருக்கிறது இல்லையா? அப்படி எழுதக்கூடிய எழுத்துக்களை நம்ம தலித் எழுத்துக்களாகவும், அது வந்து மானுட சமத்துவம் நோக்கிய எழுத்துக்களாகவும் நம்ம வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ரெண்டு பறை கோயிலில் வாசிக்கிறது இல்லைன்னு நீங்கள் கேட்டது, தலித் அல்லாதவர் தலித் வாழ்க்கையை பற்றி எழுதுறது. ரெண்டுக்கும் ரொம்ப ஷார்ட்டாக நான் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புகிறேன். கோயிலை பற்றி கேட்குறோமே நம்ம, ஆமாம் உண்மையில் ரொம்ப மோசமான விஷயந்தான் அது. மியூசிக் அகாடமியில் சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் கர்நாடிக் மியூசிக் பண்ணுற ஒரு வித்வான் உட்கார முடியும். நம்ம வந்து இன்னைக்கு தேதிக்கு சாகிற இடத்துக்கு போய் அடிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை. வேலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க ஒரு 30 பேரோட நான் 2 ப்ரொடக்ஷன் ரொம்ப நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த வேலு வந்து அவ்வளோ அழகாக வாசிப்பார், அவ்வளோ அழகாக ஆடுவார். அவரை மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் இருக்காங்க. அந்த வேலுவோட தாளக்கட்டும் கணியான் கூத்தில் அதே பறை வேறு விதத்தில் வாசிக்கிற தாளக்கட்டுக்கும் இன்னைக்கு மிருதங்கம் வாசிக்கிறவங்களோட பக்கத்தில் கூட அவங்களால மிருதங்கம் வாசிக்கிறவங்களால போக முடியாது.
அவ்வளோ நுட்பமான தாளங்கள் இருக்குது. ஒரு பறை வாசிக்கிறவங்கள அந்த மினிஸ்டர் பக்கத்தில் போய் உட்கார வைப்பாங்களா? மினிஸ்டர் வரவேற்கிறதுக்கு தான் அந்த பறையை வாசிக்கிறோம் நம்ம. ஏன்னா கோயிலை பற்றி மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை, இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். தலித் அல்லாதவர்கள், அவர் அழகாக சொன்னார், அது அவரோட வியூ பாயிண்ட், அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் தலித் அல்லாதவர்களோட வாழ்க்கையை எழுதுகிற இன்னொருத்தர், அதாவது தலித் வாழ்க்கையை எழுதுகிற தலித் அல்லாதவர், தலித் மேலே ஒரு என்ன சொல்கிறது பேட்ரனைசிங் லுக்கோடையோ அல்லது ரொம்ப ஈடுபட்டு அவங்களோட வாழ்க்கையை பற்றி உண்மையாவோ கூட எழுதவே கூடாது, எழுதவே வேண்டாம். ஆனால் என்ன எழுதணும், எழுதி ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் இன்னைக்கு இருக்கேன் இல்லையா, எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ்டு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு வேணும். இந்த உறவு வேணுங்கிறதுக்கு நான் முதல்ல என்னோட எக்ஸிஸ்டன்ஸில் எனக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குன்னு ஒத்துக்கணும். அந்த உறவு வேணுங்கிற நோக்கத்தோட அந்த தலித் வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியணும். அது தெரியும் போது நாமளும் எழுதலாம், நாமளும் எல்லா வேலையும் செய்யலாம். அந்த இடத்துல அந்த நேர்மை வேணும். அவங்க வாழ்க்கையை பற்றி நாம் எழுத முடியாது, நம்மளை பற்றி, நமக்கும் அதுக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியை பற்றி, நமக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் பற்றி, இந்த ப்ரிவிலேஜ் எந்த ஒடுக்குதல்லேருந்து வந்ததுங்கிறத பற்றி நாம் எழுதும்போது அதுவும் தலித் வாழ்க்கையை பற்றின எழுத்து ஆயிடும். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செஷன் ரொம்ப எனக்கு நிறைவை தருகிறது. நான் மதிக்கக்கூடிய பெரிய ஆளுமைகளெல்லாம் இங்கே இருக்காங்க. மிக குறிப்பாக ஐயா பாசி அவர்கள், அப்புறம் நிறைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய சிந்தனையாளர்கள் இருக்கீங்க. இந்த அற்புதமான ஒரு மாலை நேரத்தில் இந்த ஒரு நிறைந்த சபையில் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் என்னோட தொடர் பெருமாள் முருகன் அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய ரொம்ப ஆத்மார்த்தமான அந்த கேள்விகளுக்கும் என்னோட உரையாடியதற்கும் நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அன்போட நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இந்த அமர்வை இதோட முடிக்கலாம். இந்த ஜாதி தொடர்பாக நம்ம இலக்கியம் சார்ந்தோ வேறு விஷயங்கள் சார்ந்தோ பேசுறதுக்கு ஏராளம் இருக்குது. நாம் அவ்வளவு சுலபமாக இதில் முடிவு செஞ்சிட முடியாது. இப்போ பிரசன்னா அவங்க பேசினாங்க, அதில் கூட அதை பற்றி பேசினா எனக்கு நிறைய அதில் பேசுகிறதுக்கு இருக்குது. இப்போ அவங்க மியூசிக் அகாடமியில் ஒரு சிஎம் பக்கத்தில் ஒரு கர்நாடக சங்கீத கலைஞர் உட்கார முடியும்னு சொன்னார். அதே மியூசிக் அகாடமியில் ஒரு பறை இசையை நடத்த முடியுமா அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கும் கேள்வி தான். அது மாதிரி நிறைய இதில் இருக்குது. அதனால் ஒருத்தர் மாற்றி மாற்றி இவங்க அவங்கன்னு குற்றம் சொல்கிறத விட அவர் சொன்னது போல் அது சாதிங்கிறது ஒரு மனநிலை. அந்த மனநிலை அதில் மாற்றம் வரணும், அது சகல தரப்புலையும் வரணும். அதைத்தான் நாம் பேச வேண்டியது. மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாற்றிக்கொண்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அந்த மனநிலையில் மாற்றம் வருவதற்கு என்னென்ன செய்யணுங்கிறது, அதில் தான் இலக்கியமும் ஒரு சின்ன பங்கை ஆற்றும். அது அழகிய பெரியவனுடைய இலக்கியம் அதில் ஒரு பங்கு ஆற்றுகிறது என்பதை நான் வலிமையாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.